ஹலோ உறவுகளே, காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன லஞ்ச் பாக்ஸ் செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி தேங்காய் சாதம் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி முட்டை வறுத்து கொடுத்து விட போகிறோம். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்க. கடுகு போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியுது. இதோட கடலை பருப்பை போட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா வறுத்துட்டு, ஏன்னா ரொம்ப தீய விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதோட கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க, கொத்தமல்லி, வரமிளகா, இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வறுத்துக்கோங்க. இதுவே நல்ல ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. உப்பும் இதோட நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி படபடான்னு வெடிக்குது இல்லை? சீரகம் போட்டாலே கொஞ்சம் செரிமானம் இதெல்லாமே நல்லா இருக்கும். ஸ்மெல்லும் கொஞ்சம் கூட எடுத்து கொடுக்கும். நெய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதோட நம்ம தேங்காய் துருவி வச்ச தேங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும், ஏன்னா லஞ்சுக்கு கொடுக்குறது இல்லையா, நல்லா வதங்கினா தான். அதுக்குன்னு ரொம்ப வதங்கிட்டாக்கா ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் கொஞ்சம் நல்லா பதமாக கோல்டன் கலரில் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு ரைஸ்க்கு அப்போ தான் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். எப்படியும் இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷமாவது டைம் எடுக்கும். நீங்கள் அவசரப்படாமல் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க, அடி பிடிக்கும். அதனால் அடி பிடிக்காமல் நீங்கள் பார்த்து கவனமாக கிண்டுங்க. ஏன்னா பசங்களுக்கு கொடுத்து விடுறது இல்லையா, வீணாக ஆக்கிடக்கூடாது இல்லையா, அதனால். இது கூட உருளைக்கிழங்கும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை காளான் அந்த மாதிரி வறுத்து சாப்பிட்லாம், இல்லை ஊறுகாய் எதுனாலும் வச்சு சாப்பிடலாம். இது கூட எது வச்சு நம்ம சாப்பிட்டாலும், காரமாக எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் கூட சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ரைஸ் வடிக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா உப்பு போட்டு தான் வடிப்பேன். அதனால் கம்மியாக இருந்தாலே போதும். பத்தலைன்னா பார்த்துக்கலாம், பத்தலைன்னா போட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் போடுவேன். கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்திங்கன்னா நல்லா இதாகும். நல்லா இதாகிடுச்சு, கொஞ்சம் கலரு மாறிடுச்சு. சாதத்தை நம்ம வடித்து என்ன பண்ணணும், கஞ்சி வடிஞ்சோடனே தட்டை ஓப்பன் பண்ணி வச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும். ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் ஈரப்பசை இல்லாமல் கொஞ்சம் உதிரியாக நல்லா இருக்கும். சூடோடு போட்டு கிளறினீங்கனாக்கா சாதம் ஒன்றோட ஒன்றா உடஞ்சி போய் வீணாக போயிடும், ஒரு மாதிரி கசகசன்னு போயிடும் சாப்பாடு. இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள்.
இது கூட வந்து வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, திராட்சை எது உங்களுக்கு பிடிக்குமோ எல்லாம் போட்டுக்கலாம். எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல? இப்படி உதிரி உதிரியா நல்லா இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம முட்டை எப்படி வறுக்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் வறுத்து கொடுத்தீங்கன்னாக்கா பசங்க ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். நான் முட்டையை உரிச்சிட்டு எப்படி இருக்குன்னு எடுத்துகிட்டு வரேன். நல்லா ஹீட் ஆகட்டும். என்ன ஊற்றிக்கலாம். ஆயில் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீரகம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, இடித்து வச்ச பூண்டு, இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஏன்னா பிள்ளைங்க வந்து பூண்டு நம்ம தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ முட்டையோட கொஞ்சம் போட்டு கொடுத்தா அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடும் இல்லையா? நல்லா கொஞ்சம் சாப்பிட்லாம். இது கூட மஞ்சத்தூள், காரம் கம்மியாகவே போட்டுக்கலாம், ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இல்லையா? அதோட கொஞ்சமாக பிரியாணி மசாலா, அதனால் லைட்டாக கொஞ்சமாக சால்ட்டு. இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப தீஞ்சிருச்சுன்னா மசாலாலாம் வந்து வேறு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். எப்படி இருக்குது நல்லா பாருங்கள். நல்லா கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு முட்டை. கொஞ்சம் கிண்டும் போது கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் இப்போ நம்ம லஞ்ச் பேக்கில் எடுத்து வச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். சாரி, ரைஸை இப்போ நம்ம வந்து பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். ரைஸை இப்போ நம்ம வந்து பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. அடுத்து முட்டையை நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், என் பையன் சாப்பிடுவான். கொஞ்சம் ஹீட்லாம் இது எல்லாமே ஆறிடுச்சு. பேக் பண்ணியாச்சு நம்ம லஞ்சு. எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.